செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் பிரபல திருடர் ஒருவர் போலீசிடமே தண்ணி காட்டி போலீசிடமிருந்து தப்பித்துள்ளார். அவர்களை போலீஸ் பிடிப்பாரா? திறமையான திருடர் தப்பிப்பாரா? அந்த திருடர் வேற யாரும் வேண்டாம். இந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு ஆண்டவா. ஐயோ சரி, இப்ப நம்ம வப்பாளுக்கு வேற கூப்பிடணும். போன் வேற இல்ல, என்ன பண்றது? ஒருத்த வரா. இங்கிட்ட இருந்து போன் அடிச்சு வேண்டியதான். திறமையை காட்டுறா. ஹலோ 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 சார் சார் சார், கீழே 10 ரூபா விட்டு போறீங்க சார். சார் ரொம்ப நன்றி சார். ஏதோ நல்லா இருக்கிறதுனால சொன்னோம். போங்க சார். நல்லா இருக்கிறனால சார் ஊர்ல மழை பெய்யுது. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். டாடா சார். டாடா சார். டாடா சார். ஐயோ 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஐபோனை விட்டு போயிட்டானே. சரி சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். வவ்வால் நம்பர் என்ன தெரியலையே, அடிப்போம். என்ன இது புது நம்பரா இருக்கு? எடுக்கலாமா வேணாம்? சரி எடுப்போம். ஹலோ டேய் வவ்வால், நீ தானா? எடுத்துட்டாடா. நான் தான் உங்க அண்ணன் பேசுறேன். யாருப்பா? எந்தண்ணே? டேய் ஜெயிலுக்கு போனே உங்க அண்ணன்டா. அண்ணே எப்படி நான் ஜெயில போன் தான் கொடுக்க ஆரம்பிச்சாவே? டேய் நான் ஜெயிலுக்கு தப்பிச்சிட்டா. யோ அப்ப எதுக்கு எனக்கு கூப்பிட்டேன்? நான் மாட்டிக்கவே இல்லை. டேய் அவனுக்கு என்னையவே பிடிக்கல, அவன் பிடிச்சிருவாங்களா? அதுவும் வாஸ்தவம் தான். சரி சொல்லு. நான் வந்து இப்போ கொஞ்சம் தலைமறைவா இருக்கேன்டா. இப்போதைக்கு நம்ம அட்டியை தான் குந்தி வைக்கிறேன். நீ என்ன பண்ணு, இல்ல நீ வா, நீ இங்கே வா, பிளான் பண்ணி சீக்கிரம் வா. நல்ல ஒரு ஐடியாவோட வாடா. தப்பிக்க பண்ணுவோம். டைம் என்ன ஆகுது? மார்னிங் 10 மணி, வவ்வால் சாப்பிட்டு தூங்குற நேரம். இப்போ போய் கூப்பிட்டு இருக்க. டேய் நீ வந்தாதான்டா காரியம் ஆகும். ஆடா சரி, லுங்கி மட்டும் தான் போடணும். போட்டு பறந்து வந்துடுறேன். வாடா 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 வாடா. ஏய் பேட்மேன் வண்டியாடா. அண்ணே எப்படிண்ணா இருக்க? ஏய் நல்லா இருக்கடா. உன்னை பார்த்தவன தான்டா எனக்கு உயிரே வருது. அப்படியா? சொல்ல. ஏய் போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சிட்டேன். இப்போதைக்கு நான் தலைமறைவா இருக்கேன். சரி, ஒரு பிளான் போட்டிருக்கேன். இங்க இருந்து ஒரு கலர் பாஸ்போர்ட் மட்டும் அடிச்சு கொடு. நான் ஃபாரினுக்கு பறந்து போயிடுறேன். அங்க போய் ஏதோ ஒரு கூட்டை உடைச்சோம், 4 பிக்கெட் அடிச்சோம், அங்க முடிச்சுக்கிறேன்டா. ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் மட்டும் அடிச்சு கொடுறா. பாஸ்போர்ட் கேட்குற செலவாகும் அதுக்கு. செலவாகுமா? இந்தா இதை வச்சு ஒரு பாஸ்போர்ட் வாங்கி கொடு. எப்போ நான் ஜெயிலில் ஐஃபோன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க? ஏய் அது போற வழியில ஒருத்தர் இருந்து திருடுதுடா. ஐயோ அவன் கண்ணை வித்து வாங்கினானோ இல்லை கிட்னி வித்து வாங்கினானோ தெரியல. ஏய் அவன் எதை வித்து வாங்கினா எனக்கு என்னடா? இதை வித்து எனக்கு ஒரு பாஸ்போர்ட் வாங்கி கொடுறா. சரி செலவுக்கு ஓகே, ஆனால் கொஞ்சம் தயார் ஆகுமே. டைம் ஆகுமா? எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு வாரண்ணே. ஒரு வாரமா? நீ ஒரு வாரமா நான் தலைமறைவா எங்கடா இருப்பேன்? ஒரு வாரம் அதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேட்பதுதான் மாமா ஐடியாவோட வந்திருக்கு. என்ன ஐடியா? என்னன்னா நம்ம ஏரியாவில் 2-3 வெள்ளைக்காரங்க இருக்காங்க. வெள்ளைக்காரங்கன்னா ஒரு ஏரியா நினச்சிக்கிற பார்த்தியா? வெள்ளைக்காரங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு வாரம் ட்ரிப் பிளான் போட்டிருக்காங்க. அவங்க இந்த ட்ரிப்ல என்னன்னா வந்து ஊர் சுற்றி காமிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு வாரம் அவங்க கூட டேக் ஆகிட்டீங்கன்னா நான் வவ்வால் அதுக்குள்ள அவனுக்கு வந்து பாஸ்போர்ட் அடிச்சிடும். அவனுக்கு சோறு பண்ணுவாங்களாடா? ஒரு வாரம் அவனுக்கு கூட இருந்தீங்கன்னா அவனுக்கு நீ வேற ஜெயிலுக்கு வேற போயிருக்கியா? ஏரியாவில் பல டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அவங்க ஊர் சுற்றுறவங்க ஊர் சுற்றி காமிப்பாங்க. அவங்க கூட இருந்தால் நல்லா சோறு போடுவாங்க. சரியா? அவங்க கூட இருந்து ஒரு வாரம் இருந்தீங்கன்னா வவ்வால் பாஸ்போர்ட் அடிக்குது, ஃப்ளைட்டில் செகண்ட் சீட் பிடிக்குது. சரியா? நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு வாரத்துக்குள்ள பாஸ்போர்ட்டை மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துரு. சரி என்ன பண்ணணும்? டக்குன்னு சொல்லு என்ன பண்ணணும்? இந்த சட்டை போடுறது சட்டையாடா? அப்படியே நல்லா இருக்கேன். ஒன்ன சட்டை வர. ஓ தேங்க்யூடா. இந்த ட்ரெஸ்ஸில் மாட்டி போகணும் இதுலேயே வந்துடா. ஓகேவாடா? என்ன பண்ணணும்? அவங்க வருவாங்க. அவங்க கூட ஒரு வாரம் டேக் ஆகிடு. மற்றதெல்லாம் மொபைல் பார்த்துக்கணும். எல்லாம் ஓகேடா. இந்த கழுத்தை மட்டும் கழுத்து இழுத்துட்டு இருக்காது. சரி இப்போ அவனுக்கு பேரு எல்லாம் ஓப்பன் பண்ண பேசுறதா எனக்கு புரியவே முடியாது. என்னடா பண்றது? அதுக்கும் மொபைல் வந்து ஒரு இது வச்சிருக்கு. ஏரியாண்ட விசாரிச்சுட்டேன். என்னன்னா அவங்க கிட்ட அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. 2 விஷயம் தான். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இங்கே நிற்கிறோம். சரி இப்போ டைம் அவங்க வர டைம் தான். பார்த்து அவங்க வரும்போது நாம சேர்த்து விட்டுருவா.
பிரதர் வாங்க பிரதர். இந்த வாரம் நம்ம ஒரு மிஷினரி ட்ரிப் போக போகிறோம். சரி நம்ம போய் எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை சொல்லி ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் பண்ணலாம் சரிங்களா? ட்ராக்ஸ் எடுத்துட்டீங்களா? வண்டி ரெடி ஆச்சா? பிரதர் எல்லாம் ரெடி ஆச்சு. அண்ணே நிறைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு கம்பெனி ஒரு ஸ்டைல் இருக்கு பாரு. ஐயா தோஸ்தரீங்க ப்ளீஸ் சார் பவானியா ஐயா பவானியா ஆமாங்கய்யா. இவரு இதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் ஆமாம்மா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நல்லா பண்ணுவார் இவரு. சரி ஓகே பிரதர். நல்லா கவனிப்பாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன். வா பிரதர் போகலாமா? வா பிரதர் வாங்க. டேய் வவாலு டேய் பாஸ்போர்ட் மறந்துடாதா பிரதர். பிரதர் அப்புறம் உங்கள் பேர் என்ன? பிரதர் ஐயோ நான் வேற பேரை சொல்லி கொடுக்கலையே. அல்லேலூயா ஆமென். வாக்கிங் பிரதர் பிரதர் வாய்க்கால் ஆமென்னும் ஆமென்னு சொல்கிறாரு. இப்பட்ட பிரதர் மிஸ் பண்ணிப்போம். சரி பிரதர் நீங்கள் என்ன சபையிலேருந்து வரீங்கன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ சென்ட் மேரிஸ் பிரேசாஸ் ஆண்டனிஸ் என்ன பிரச்சனை. அல்லேலூயா ஆமென். சரி பிரதர் நீங்கள் ஆவிக்குள்ளே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் கிறிஸ்துக்குள்ள ஒன்றா தான் பிறந்திருக்கோம். நம்ம ஆண்டுக்காக ஊழியம் பண்ண போகலாம். சரி பிரதர் போலாங்களா? வாங்க இப்ப என்ன பிரதர் பண்ண போறோம்? பிரதர் ஒன்றும் இல்லை. நம்ம இன்னைக்கு முதல் நாள் நம்ம சுவிசேஷத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு நல்ல ஃபாஸ்டிங் பிரதரோட ஸ்டார்ட் பண்ணலாம் பிரதர். ஓ ஃபாஸ்டிங்னா சீக்கிரமா போய் நாஸ்டா பண்றது தானே? பிரதர் ஃபாஸ்டிங்னா நாஸ்டாவே இல்லை. நாஸ்டா இல்லையா? தண்ணி இல்லையா? ஓ அது எனக்கு தெரியும் கேட்டேன். ஓகே நடங்க. சரி அவங்க சின்ன கால் பேசிட்டு வந்தாரு. சரி வாங்க சீக்கிரம் வாங்க. டிடி பவாலு குட்டி போனே இருக்கா? போனேங்கடா பவாலு. டேய் பவாலு எங்கடா கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்க? சொன்னேன். டேய் உங்க சோறு படமா நீ சாவடி கிட்டறா உட்கார்ந்து வேணா. இல்ல சோறு போடலையா? ஆமாடா காலையிலேயே போடா என்ன? ஓகே தானே? ஓகே. திருப்பி சரி பண்ண முடியே. நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ரைட்டாக சாப்பிட்டுட்டு மதியானமா இப்போ எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? அதுதான் பிரதர் நிறைய பேர் விடுதலை இல்லாமல் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு போய் நம்ம ஏசப்ப ஒரு விஷயத்துக்கு சொன்னால் அவங்க விடுதலை பெறுவாங்கல்ல. அங்க போய் ஜெயில அவ்வளவு பேரை பாக்குறீங்களே, இத்தனை பேர் இருக்காங்கல்ல, இவங்கள பாக்கலாம்ல, ஏன் ஜெயிலுக்கு போகணும்? பிரதர் சூப்பர் கை கொடுங்க. என்னது பிரதர் இது மாதிரி உங்களுக்கு அனைத்து விஷயம் கற்றுக்கிட்டாங்க. இவ்வளோ மாற்றியாக்கிங்க. இங்க இருக்கிறவங்களே தான் பார்க்க போறோம். இங்கே இருக்கிறவங்க பார்க்கலாம் பிரதர். ஆனால் கண்டிப்பாக சாயங்காலம் நம்ம ஜெயில் போகிறோம் பிரதர். இவன் ஜெயில விட மாட்டான் போலயே. சரி வாங்க நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க. தேங்க்யூ. சாப்பாடுங்களா? சாப்பாடா? ஏய் என்னையா சாம்பார் ஊத்துறீங்க? கறி குழம்பு இல்லையா? ஏய் எனக்கு ஜெயிலே நல்ல சோறு போட்டாங்களேடா. எனக்கு சாப்பாடு வேணாம். பிரதர் என்ன சாப்பாடு வேணாமா? ஆமா வேண்டாம். பிரதர் ஃபாஸ்டிங் இருக்கலாம். நாளைக்கு அப்படியே தான் இருக்கும். ஒன்றேலாம் தான் உங்கள் உடம்பு என்ன? ஏய் இவன் நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்கிறான் போலயே. பிரதர் சாம்பார் தான் சாப்பிட்டாருமா. எதுக்காக உங்களுக்காக ஒன் டே ஃபுல் டே ஃபாஸ்டிங் பண்ணிருக்கோம். நாளைக்கு ஃபுல்லா நாஸ்டா இல்லையா? உங்களுக்காக ஏய் வாய் வச்சுட்டு நீ ஏன் மாட்டிக்கிறடா? பிரதர் பிரதர் வாங்க வாங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன் பிரதர். நான் ஒரு நாள் சாப்பிட்றேன். ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை போல. நீங்க தான் நம்ம டீமோட புதுசாக சேர்ந்துருக்கீங்களே. ஆமா. வந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணீங்கன்னா போதும். ஆமா பிரதர் வாங்க பிரதர். பிரதர் இதோ இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் நல்லா பண்ணுவாரு. நல்லா பண்ணுவாப்ல. இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிரதர் உங்களுக்கு தான் ஆத்மா வர ஜாஸ்தி. கொஞ்சம் கூட நான் சாப்பிடல பிரதர். பிரதர் நீதிமன்றுடைய கொஞ்சம் நல்லது. நீங்க போய் ப்ரேயர் பண்ணுவாங்க. கர்த்தர் வந்து கொண்டு அற்புதமான கருத்து. நானே பண்றேன்டா. ஐயோ என்னங்க ஆச்சு? என்னங்க பிரச்சனை? எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனைங்க. அடிச்சிட்டா? இல்லைங்க, ரெண்டு தட்டு தட்டினதுல அவர் மண்டோட முடிச்சு. ஐயோ என்னங்க பண்றது? அதுக்காக தான் ப்ரேயர் பண்ணலாம்னு உங்ககிட்ட வந்தேன். ப்ரேயர் பண்ணனா ஏமாலே வச்சுருவோம் போலயே. அவன் பண்ணுவோம். அம்மா உங்க பேர் என்னம்மா? ஜெனி. ஜெனி.
ஜெனி வீட்டுல சண்டை, ஜெனிக்கு கலைஞ்சிருக்கு கொண்டை, ஜெனியோட புருஷன் மண்டையில அடி. இப்ப வந்திருக்காங்க உங்க அண்டை, மன்னிக்கணும் இவங்க சண்டை. அம்மா சண்டையும் போடாதீங்க, மண்டையும் உடைக்காதீங்க. சரிம்மா, நான் போய் சாப்பிட்டு வரேன். ஒரு வயசு சாப்பிட விடுறானுங்களா? என்ன சார் ஆச்சு? ரசம் அதுக்குள்ள. ஐயோ, ஒரு வயிற்று சாப்பிடலாம். என்ன பிரதர்? இன்னும் ஒரே ஒரு சின்ன பையனுக்காக வெயிட் பண்ண பிரதர். பிரதர் நம்ம இவரு கொஞ்சம் சரி நானே வரேன். வாங்க. என்னங்க ஆச்சு? டேய் உனக்கு என்னடா? டேய் என்னடா? ஜோம்பல் போய் வேண்டாமா? சும்மா சண்டைக்கெல்லாம் வராதீங்க. என்ன 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 பிரச்சனை இருக்கு? சின்ன பையன் பிரதர், கோபப்படாதீங்க. சரி சரி, நான் கோபப்படல. டேய் ரொம்ப சேட்டை பண்ணாதடா. சரி உனக்கு ப்ரே பண்ணுமா? கேள்விப்பட்டேன் நீ ரொம்ப நாட்டி பையன்மா. ப்ரே பண்ணுறேன். ஓ காட் ஆல்மைட்டி, இந்த பையன் ரொம்ப நாட்டி, மன்னிச்சிருங்க இந்த ஒரு வாட்டி, எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டு. ஆமா தம்பி, என்ன சொல்ல போறேன்? நல்லா படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், அவ்வளவுதானே. வேற ஏதாச்சும் என்ன சொல்லு, நான் கேட்டுட்டு படம் கிளம்புறேன். நான் போறேன்டா சாப்பிடுறதுக்கு, போடா. ஐயோ பிரதர், என்ன பிரதர்? சாப்பிட்டாச்சா? சாப்பாடு இல்லையா? நினைச்ச மாதிரியே இங்கே போட்டு பார்த்துக்கிட்டேன். ஐயோ இன்னைக்கு நாஸ்டா இல்லையா? சரி ஓகே பிரதர், நம்ம ட்ரிப்பில் இத்தனை நாள் நம்ம போயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம இங்கே இருக்க மக்களுக்கு வந்து ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் பண்ணலாம். சரிங்களா? இந்தாங்க ட்ராக்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே பிரதர், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சொல்லுங்க. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், நீங்க தெரியாதுங்க என்ன பண்ணணும்னு சொல்லி. ஓ சரி சரி, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்க, அது மட்டும் போதும். சரி போங்க பிரதர். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்குது. வாங்க. என்னடா ஏரியால ஒரே கூச்சலா இருக்குது? சரி வாங்க வாங்க. இயேசு உங்களை வாங்க வா. நீ யார் புதுசாக இருங்க சார், என்ன சொல்ல முடியே? வா இங்க வா, மேல வா. புறாம் நான் ஏரியாக்குள்ள யாருக்கு புதுசாகிறீங்க? ஏரியாக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்மகிட்ட கேட்டு வரணும், தெரியுமா தெரியாது? என்ன தெரியல. இயேசு உங்களை நேசிக்கிறார். என்ன நேசிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கான இல்லையா? என்ன இருக்கு? புறா புறா படிக்கணும் தெரியல. இயேசு உங்களை வாவா 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 எவ்வளவு நாள் ஆச்சு? டேய் யாரை கேட்டு பேசுறீங்க? ஏரியா போய் யாரை கேட்டு வந்தீங்க? டேய் ராக்கே போன் எடு. வெறா போன் எடுடா. டேய் போன் போறோம். ஒரு வீடியோ போடு. இவங்க இன்னைக்கு பண்ற சம்பவத்துல எவனும் நம்ம ஏரியாக்குள்ள காலே வைக்க கூடாது. சொல்லிட்டே இருக்கிறேன். கையை காலை வச்சு போடுவேன் நானே. போடு முட்டி போடு முட்டி புடியத முட்டி. இந்த கை தான் நான் வருவீங்களா? ஒரு ஏரியா என்ன பண்ணாலே உடனே எதுனா பண்ணி ஏரியா கொடுத்துற பார்த்துறீங்க. ஒரு வீடியோ என்ன பாவா 2 அடிக்கே திருடா? இன்னி 4 அடி போட்டா உண்மையெல்லாம் வந்துட்டு போறியே. சரி 2 அடி தான்
அடிச்சேன் திருடுன்ற சரி. உண்மையா அடிச்சா நீ என்ன சொல்லுவ? பாவா இவங்க போய் சொல்றாங்க, இவனை பிடிச்சா தெரியும், இவன் தான் எட்டு. சார் போடி முட்டி போடி சார் போடி முட்டி. சார் யார் நீ? சார் நான் ஒரு திருடன் சார். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். ஒரு வாரம் இவங்க கூட தலைமறைவா இருந்துட்டு வெளியூருக்கு போய் செட்டில் ஆயிருவேன். எங்களுக்கு எனக்கு சம்மதமே இல்லை. என்னை விட்டுருங்க. நான் எனக்கு தெரியாது எதுவும். பாவா இவனை பிடிச்சா எல்லா உண்மையும் வந்துடும். 2 அடி போடுங்க. எனக்கு அவனுக்கும் உங்களுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. உண்மையை சொல்லு. என்ன பாவா பொருள்? தெரியுமா தெரியாது? நான் நிஜமானவே திருடன். அவனுக்கு எனக்கு தெரியாது. நான் ஒரு வாரம் உங்க கூட நான் தலைமறைவா இருந்தேன். நில்லு நில்லு ஓடா நில்லு. நான் ட்ராக்ஸ் வாங்க. டாக்ஸியா வாங்க அதை வாங்க. வாங்க. டேய் புறாணி. அவன் கண்ணு முன்னாடி கிளிப்ஸ் போட்டு ஏசுன்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்லு. எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லு. ஏசுன்ற ஒருத்தர் இல்லைங்க. சார் தப்பு பண்ணீங்க சார். வேணாம் சார். விட்டுருங்க சார். நீங்க சொல்றது நான் ஏய் இங்க வாடா. நீ வச்சு கூட்டணும் உட்கார இல்லையா? சார் நான் தான் சொன்னேன். கிடையாது. இவன் யாருன்னு உனக்கு தெரியாது. தெரியாது. இவன் யாருன்னு உனக்கு தெரியாது. சார் எங்க கூட வந்தவர் சார். பாவா இவன் தான் எட்டு. நம்மள மைண்ட் மாத்த பாக்குறான். சரி சரி சரி. பின்ன பின்னிடுவேன். நிஜமாவே அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சார். நீங்க சொன்னதை தான் நான் செஞ்சுட்டேன். சரி ரைட்டு. புடி. பாவா இவன் செஞ்சுட்டான், அவங்களே செய்ய சொல்றான். புடிலாம் பாரு. போடு. அவனை போட்டு பொளக்குறேன். யாருமே உனக்கு தெரியாது. சரி, சரி. சம்மதம். ஏய் புடி. சார் சார் நான் அடிக்கல சார். டேய் பாவா பாவா சொல்றான். ட்ராக்ஸ் எடு. சார் நான் செத்தாலும் அவன் பண்ண பண்ண மாட்டேன். மாதிரி அந்த ட்ராக்ஸ் இப்ப நீ கிழிச்சு போடு உங்களை கொடுத்துருவாங்க. நீங்க எங்க பொண்ணு போட்டாலும் நான் அதை பண்ண மாட்டேன் சார். ஏய் சார் இல்லை இல்லை சார் இல்லை இல்லை சார். இல்லை இல்லை சார். ஏய் போய் சொல்றான் அவன்கிட்ட. இந்தா, உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். யாருமே தெரியாது தானே? இந்த கட்டையில அவனை போட்டு பொழக்கிற பொழல அவனை ஆட்டோமேட்டிக்கா ட்ராக்ஸ் கிழிச்சு போடணும் கட்டி. சார் நான் வேணா சொல்லி பார்க்குறேன் அவங்க கிட்ட. கண்டிப்பா கிழிச்சிருவாங்க. உண்மையா முடியாது. ஓ சீக்கிரம் போ. சார் டக்குனு இந்த டாக்ஸ் கிழிச்சு போடுங்க சார். ஏசுன்னு சொல்லிட்டு வாங்க சார். நான் கிளம்புறேன் சார் நீங்க தப்பு பண்றீங்க சார். வேணாம் சார். வீடியோ பார்த்தா சார் சொல்றது கேளுங்க சார். உங்களையும் விட்டுருவாங்க என்னையும் சார் விட்டுருவாங்க நான் சார். பண்ண மாட்டோம் சார். சார் நீங்களும் எங்க கூட வந்துருங்க சார். டேய் டேய் புஷ்பா சொன்னாங்கமா டா கிழிக்க மாட்டறாங்களா கட்டி. சார் அவங்க எனக்கு அடிடா அடடா அடடா போடா போடா. சார் நான் உயிருக்காக தான் சார் உங்களை அடிக்கிறேன். அவங்களே சே போ. டேய் போல அடி. இதுதான் அவங்க பொருள். அவங்க பண்ணுவாங்க. சார் வேண்டாம் சார். இப்போ உன்னை போட்டு அடிக்கிறத ஆட்டோமேட்டிக்கா அவங்க அடி 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 அடி. சார் வேண்டாம் சார். சார் வேண்டாம் சார். போடு. அதுவும் அடிக்கலாம். ஆமா உண்மையாவே திருடுனா தான் இருப்பாங்க. ஏய் திருடு போறீங்க. அதுமாலுமே திருடுதான் போறியா? நீங்க அதுமாலுமே திருடுறா? தப்பா நினைச்சீங்களா? இவங்க கூட ஒரு வாரத்தில் தலைமறைவா இருந்துட்டு நான் வெளியூர் போய் செட்டில் ஆகி இப்போ வந்துக்கலாம்டா. சரி இப்போ அவங்கள அடிச்சிட்டாங்க. இப்போ நீ திருடன் எல்லாத்தையும் சொல்லிட்ட. டிராஃபிக் வேலை குரூப்போடு இருக்கிறான். பாவா பக்காவா சிக்கிடுச்சு. இப்போ அவன் எடுத்துட்டு போய் நீ திருடன் போலீஸ்கிட்ட சொன்னா என்ன பண்ணுவேன்? சார் அது மட்டும் வேண்டாம் சார். நானும் சொல்ல மாட்டோம். பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீ ஒரு திருடன் தெரிஞ்சிருச்சு. அவங்கள நீ உயிரோட விட்டானா அவங்க போய் போலீஸ்ல போட்டு கொடுத்தா அவன் வாழ்க்கை என்ன ஆகுது? சார் நான் வெளியூர் கதவு போகணும். என்ன ஆகுது? சார் சார் நான் என்ன சார் நான் பண்றது இப்போ? ஆகிட்டே ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? திருடுதான் சார். நீங்க சொன்னது எல்லாமே நான் செஞ்சுட்டேன் சார். ஒரே ஒரு ஆப்ஷன். அவனை போட்டு எங்களை வந்து பாரு உன் கனவுக்கு நானே அனுப்புறேன். சார் நான் எப்படி சார் நான் திருட சார். கொலைலாம் பண்ண மாட்டேன். உனக்கு நான் வந்து ஆர்டர் போடுறேன். ஆப்ஷன் கிடையாது. அவங்கள போட்டேன்னா நீ வெளியூர் போடுறத நானே என் சொந்த செலவில் அனுப்பிச்சு விடுறேன். அவங்கள போட்டு என் நல்ல வந்து ஏய் இது ஆப்ஷன் இல்லை என் ஆர்டர். பாவா சார் ஐயா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா அவங்க அடிச்சுட்டேன் மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா ஐயா எந்திரிங்க ஐயா. ஐயா எந்திரிங்க ஐயா. ஐயா 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 என் உயிருக்கு பையனுக்காக ஐயா அடித்தேன். நான் திருடன் தான். கொலை பண்ணுற அளவுக்குலாம் நான் திருடலை. யார்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால்
தயவு செஞ்சு என்னை பற்றி நீங்கள் போலீஸ் கிட்ட மட்டும் சொல்லி கொடுத்துடாதீங்க ஐயா. தயவு செஞ்சுங்க ஐயா. பயப்படாதீங்க, நான் உங்களை போலீஸ்லாம் போட்டு விட மாட்டேன். ஆனால் ஏசு உங்களையும் வச்சுருக்காரு. ஐயா ஐயா ஒன்னே ஒன்று கேட்கவா? அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் ட்ராக்ஸை கிழிச்சு போட்டுட்டு ஏசு இல்லைன்னு சொல்லியிருந்தா உங்களையும் அவங்க விட்டுருப்பாங்க, என்னையும் விட்டுருப்பாங்க. நானும் வெளியூருக்கு போயிருந்திருப்பேன். நீங்களும் ஜபம் அப்படின்னு இருந்திருக்கலாம்ல. நீங்கள் ஏன் அப்படி உரத்தை பிடிக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற அந்த ஏசப்பா தான் நான் மறந்துடிக்கணும்னா 1000 முறை நான் மறந்து வச்சுருக்கலாம் பிரதர். ஆனால் அந்த ஏசப்பா உலகத்துக்கு வந்து என்னை வந்து எனக்கு என் மேலே அன்பு கொடுத்தாரு. ஏசப்பா தன்னோட உயிரையே எனக்காக கொடுத்துருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு தாய் அவன் மகனை வந்து எப்படி தேற்றுவாரோ அது போலவோ, ஒரு தந்தை ஒரு மகனை எப்படி சுமப்பாலோ அது போலவோ என்ன சுமந்திருக்காரு. நான் இந்த பொல்லாத உலகத்தில் செத்தாலும் நான் பரலோகம்னு ஒரு இடம் எனக்கு இருக்கக்கூடாது. அதில் என் ஏசப்போட வாழ்க்கை கூடாது. பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பரலோகத்துக்குலாம் போவேனான்னு எனக்கு தெரியல. இப்போ தான் ஏதோ விடுதலை கிடச்சிருக்கு. ஏதோ வெளியூருக்கு நீங்கள் விட்டா நான் போயிடுவேன். உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்ல. இவங்க சொல்றேன், ஜீவனை காக்கிறவன் ஏசப்பாவுக்காக அதை இறக்கிறவனும் நித்திய ஜீவனை. இப்போ விடுதலைன்னு சொல்றீங்களே, ஒரு ஜெயிலேருந்து தப்பிச்சிங்க, உங்களுக்கு விடுதலை கிடச்சிருச்சு. ஆனால் பயந்து சொன்னீங்க, இப்போ அவங்கள்ட்ட அடி வாங்கிங்க, அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க, உப்பு பயந்து சொல்றீங்க. நீங்கள் விடுதலைன்னு சொல்றீங்களே, விடுதலை என்ன பண்ணுறீங்கன்னா தெரியுமா? சார், எனக்கு இப்பயும் பயமாக தாங்க இருக்குது. எங்கே நீங்கள் போய் போலீஸில் நீங்கள் சொல்லி கொடுத்துருவீங்களோன்னு எனக்கு உண்மையிலே இந்த பயத்தில் தாங்க சார் இருக்கேன். எனக்கு எங்கே விடுதலை கிடைக்கணும்னு எனக்கு தெரியாது சார். மொத்தத்தில் நான் ஓடிட்டுருக்கேன். பிரதர், அந்த விடுதலை பற்றி நான் சொல்கிறேன். உண்மையான விடுதலைன்றது இயேசு கிறிஸ்துவனால மட்டும்தான் வர முடியும். ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்துவும் என் பாவங்களுக்காக, ஏன் நீங்கள் செஞ்ச பாவங்களுக்காகவும் அவர் தன்னுடைய உயிரையே மாற்றிருக்காரு. இந்த பாவையான இந்த சரீரத்துக்காக அவரோட உயிரையே நமக்கு கிரயமாக கொடுத்துருக்காரு. அவர் நமக்காக சிலுவையில் அடிபட்டதும் இல்லாமல் அவருக்கு யூத ராஜசிங்கமாக நமக்காக வழக்காடிட்டு இருக்காரு. அவர் இந்த பாவியான எனக்கே நித்திய ஜீவனை தரும்போது உங்களுக்கு தர மாட்டாரு. நீங்கள் இப்போ உங்கள் பாவத்தை நீங்கள் செஞ்ச தப்ப ஏசப்பான்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அவரும் உங்களுக்கு நித்திய ஜீவன் தர காத்திருக்காரு. அந்த நித்திய ஜீவனுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நீங்களும் அவளுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் நானும் செஞ்சேன். டாக்ஸ் கொடுக்க சொல்லி கொடுத்தேன், பாஸ்டிங் இருக்க சொல்லி இருக்கிறேன். எனக்கு என்னன்னே தெரியலையே. நீங்கள் எதுக்கு இதை கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியலையே. பைபிள் வாசகம் இருக்கு. தேவன் வந்து தன்னுடைய குமாரனை நான் விசுவாசிக்கிறேன் எவனோ கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைமுறைக்கு அவரையே தந்தருளி இவ்வளவா உலகத்துக்கு அன்பு கொடுத்தாரு. இப்படிப்பட்ட அன்பு பெற்று இப்படிப்பட்ட அன்பு இருக்கிற இயேசுப்பாவை அவருக்காக முடியும் செய்கிற எங்களோட இந்த காரியத்தை நாங்கள் மறுதளிக்கலாமா சார்? நீங்கள் மறுதளிச்சிருக்க கூடாதுங்க. இயேசுப்பாக்காக நீங்கள் கிழிச்சிருக்க கூடாதுங்க. நான் என்ன பண்ணணும்? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட தான் பேசுகிறோம். இந்த ட்ராக்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரை பேசுவோம். தலையை எடுத்து மாறுவோம். ஆமாம் சார், தலையெழுத்து மாறணும். நான் என்ன பண்ணணும்? தேவன் வார்த்தையாகவே இருக்காருன்னு சொல்கிறோம். அந்த வார்த்தை இந்த வேதாகமத்தில் தான் இருக்குது. இந்த வேதாகமத்தை பிடிங்க. ஏசப்பாவை நீங்கள் அறிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வேதத்தை படிக்கணும். இந்த வேதம் உங்களை போதிக்கும், இந்த வேதம் உங்களை நடத்தும், இந்த வேதம் உங்களை மாற்றும். இந்த வேதத்தை படிக்கிறது நாங்கள் போகிறோம்.